to come forward to receive the honorary degree from Chancellor. School before graduating with a B.Tech in Information Technology from SSN College of Engineering, Chennai. Inspired by his father, Ashwin initially trained as a fast bowler before transforming into a world-class right-arm off-spin bowler and a dependable lower-order batsman. Known for his intelligence, sharp variations and ability to outthink batsmen, he has established himself as one of the most prolific and skillful spinners in the history of cricket. Ashwin made his first-class debut for Tamil Nadu in December 2006 and soon became a consistent performer, eventually captaining the team. His breakthrough came in the Indian Premier League IPL with Chennai Super Kings CSK in 2010, where he played a pivotal role in CSK's back-to-back title wins in 2010 and 2011. On the international stage, Ashwin was an integral part of the Indian team that lifted the 2011 ICC Cricket World Cup and 2013 ICC Champions Trophy, delivering crucial spells in pressure situations. Over his remarkable career, he has scored more than 4,000 runs and taken over 700 wickets, including 500 test wickets, a milestone that ranks him among the top 10 wicket takers in in Test cricket history. His achievements have brought him several prestigious awards and honours. ICC Test Cricketer of the Year 2016, ICC Cricketer of the Year Sir Garfield Sobers Trophy 2016, World #1 Test Bowler and All-Rounder in ICC Rankings, Arjuna Award 2014, Rajiv Gandhi Khel Ratna Award 2017, Padma Shri, India's 4th highest civilian award 2025. In December 2024, Thiru Ashwin announced his retirement from all forms of international cricket, and on August 27, 2025, he retired from the Indian Premier League IPL, concluding a glorious career marked by record-breaking performances and invaluable contributions to Indian and international cricket. Mr. Chancellor, by reason of his eminence and attainments, Ashwin, Indian cricketer, to come forward to receive the honorary degree from the Chancellor. Yes, sir. வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய 16வது பட்டமளிப்பு விழா லா மினிஸ்டர் சென்டர்லேருந்து வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு 10,000 மாணவர்களுக்கு அதில் ஒரு 5,000 பேருக்கு இன்னைக்கு டிகிரி வழங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்பவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் ஹானரரி காசா டாக்டரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சினிமாவில் கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் ஃபண்டு 81 இயர்ஸ் ஆகுது. அவர் நிறைய சாதனைகள் படுத்திருக்காரு. அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி அவருக்கு ஹானரரி கொடுத்துருக்கோம். அதே போல் வெற்றிமாறன் சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெட்டனன்ட் டைரக்டர். அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரரி காசாவை இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த 3 பேருக்கும் கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப வேல்ஸ் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடைகிறது. சார், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க, திரைத்துறையில நீங்க டாக்டர் இல்லைனாலும் ஒரு டாக்டர்ன்ற ஒரு அந்தஸ்துல இருக்கீங்க, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? படிக்கிறப்போ கவர்மெண்ட் போர்டில் கான்வெகேஷன் கவர்மெண்ட் போர்டில் இப்போ இது போட்டது ஒரு சந்தோஷம், அவ்வளோதாங்க தவிர மற்றபடி இது வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஐசரி கணேசருக்கும் நன்றி சார். இதுவுமே வந்து டாக்டர்
வெற்றிமாறன் தான் மேக்ஸிமம் இல்லை, நாங்களே டைட்டில் அப்படிதான் வைப்போம். அது எதையே ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல அப்படி போடக்கூடாது. ஆனரரி டாக்டரேட் வாங்கினா போடக்கூடாது. போடலாம் சார், போடலாம். அது அவங்க இஷ்டம். அது பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. படிச்சு வாங்குற டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னாடி வருஷமா தெரியாது, சாருடைய மதர் வந்து இங்க 3 years PhD ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு 70 வயசுல படிச்சு வாங்கினாங்க. 70 வயசுல டாக்டரேட் வாங்கினாங்க. கண்டிப்பா தாராளமா போட்டுக்கலாம். எதுவுமே சார் இப்ப சார் வேல்ஸ்ல பட்டம் கொடுத்துட்டாங்க, அவங்க பெரிய நிறுவனம், அவங்க கூட இப்ப சேர்ந்து பயணிக்க போறீங்க இல்ல பயணிச்சாச்சா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்களோட அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல நான் பண்றோம், சீக்கிரமா பண்றோம். அப்புறம் சூர்யா படம், சிம்பு படம் எது முன்னாடி வரும் உங்களுக்கு? அது ஒரு 10 நாள்ல சொல்றேன் சார். அப்புறம் உங்களுக்கு சார், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரேட் பட்டம் வருஷத்துக்கு ஒரு வட்டம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இயர்லி ஒன்ஸ் தான் பட்டம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம காங்கிரஸ்ல மட்டும் என்ன நடக்குதுன்னா, போன வருஷம் டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி சூர்யா சாருக்கு டாக்டர் கொடுத்துருக்கோம். இல்லையே. ஆமா ஆமா ஆமா. சரிங்களா? அதெல்லாம் எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறோம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே லெவல் தான் வருமா? 8 months வருமா இல்ல 1 year வருமா? இல்ல லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. எவ்ரி செப்டம்பர்ல தான் இனிமேல் கான்வெகேஷன் வரும். விமர்சனம் அப்படிதான் சார் வைக்கிறாங்க. தொடர்ந்து என்ன வேல்ஸ் மட்டும் எல்லாமே டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க பட்டம். இல்ல எவ்ரி இயர் ஒன்ஸ் தான். அந்த ஃபங்க்ஷன் டிலே ஆயிடுச்சு. டாக்டர் வெற்றிமாறன் சார், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. திரைத்துறையில டாக்டரா நீங்க இதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மாதிரின்றத குறைச்சிக்கிட்டு வேற ஏதோ ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? டாக்டர் பட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ரேகிங் பண்ணுவாங்க, இங்க உட்கார வச்சு ரேகிங் பண்ணுறீங்க. இல்ல அதெல்லாம் அந்த கதையை பொறுத்து அதுக்கான டைம் வரும். அது வேற மேடை வேற. சார் இப்ப நீங்க ஒரு கம்பெனி மூடிட்டு போயிட்டீங்க, ஆனா அடுத்த கம்பெனில நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த கஷ்டம் தெரியும். நம்ம கம்பெனி வச்சுன்னு இருந்தோம், மூடும் போது அந்த தோல்வி நம்மளுக்கு ரொம்ப உறுத்தும். அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? தோல்வி எல்லாம் கிடையாது. இல்ல சார், அந்த கடை எடுத்து மூட்டு போறேன்னு சொன்னீங்க. கடை எடுத்து மூடி இருக்கதான் சொல்றேன். அது தோல்வியாலலாம் இல்ல, என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான். அதெல்லாம் திருப்பி எப்போ வேணாலும் ஆரம்பிப்பாரு. இல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான். நிறைய ஒர்க் லோட் இருக்கு, வேற மாதிரியான ப்ரெஷர்ஸ் இருக்கிறதால